Hi friends, welcome to Samria channel. Second Love episode 21 பத்தின ரிவ்யூவை பார்த்துடலாம். எபிசோட்ல வந்து ரிவ்யூ மட்டும் இல்லாம இது மூலமா நம்ம என்ன வந்து விஷயம் டேக் அவே எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேமோட எபிசோட் தான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, செகண்ட் லவ்ல வந்துட்டு சிங்கிளா இருக்கவங்களுக்கு இந்த வாரம் தான் வந்து கடைசி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சிங்கிளா இருக்கவங்க கண்டிப்பா எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரம்யா மேம் சொல்லிட்டாங்க. அதனால என்ன நடக்கும்னா அவசர அவசரமா வந்துட்டு ஏதோ ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணுவோம் அப்படின்னு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து கனெக்ஷன் மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உண்மையான கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் நான் மேக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஷோ விட்டு வெளியில போயிடுவாங்க. இந்த எபிசோட்ல முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா தினேஷ், வீணா அண்ட் ரெக்ஸ் இவங்க 3 பேருக்கும் இடையே நடந்த விஷயங்கள். அது வந்து ரம்யா மேம் அழகா கிளாரிஃபை பண்ணதுதான். வீணா அண்ட் தினேஷ் வந்து கொஞ்சம் அப்செட்டாவே இருந்தாங்க. ஸோ ரம்யா மேம் ஓப்பனாவே கேட்டாங்க, என்ன விஷயம், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு தினேஷ் வந்து டைரக்டாவே சொல்லிட்டாரு, ரெக்ஸ் வந்து சும்மா எங்களோட கான்வர்சேஷன்ல நடுவில் வரது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகுது, போதும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் மோரோவர் வந்து வீணா வந்து அதுக்கு பவுண்டரிஸ் செட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது என்ன ஹர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தினேஷ் கிளியரா சொல்லிட்டாரு. அண்ட் வீணாவை கேட்டா வந்து நான் நிறைய இடங்கள்ல ரெக்ஸ் கிட்ட கிளியராகவே சொல்லிட்டேன், தினேஷ் தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், தினேஷ் மேல தான் என் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இருந்தாலும் ரெக்ஸ் திரும்பவும் வந்துட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு வீணா சொல்றாங்க. ஸோ இதுல நான் எங்க பவுண்டரி செட் பண்ணலன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம், என்ன ரெக்ஸ் ஏன் இப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள போய் தொல்லை பண்றீங்கன்னு கேட்கும். ரெக்ஸ் வந்து சொல்றாரு, இல்ல வீணா வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, அதாவது நேற்று எபிசோட்ல வந்துட்டு லவ் கம்மியா கொடுக்குறாங்கன்னு ஆபிட் சொன்னதுக்காக வீணா ஹர்ட் ஆகி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அழுதுட்டு இருக்கும் பொழுது நடுவில் ரெக்ஸ் போயிட்டு சமாதானப்படுத்துறேன்னு போவாரு. வந்து தினேஷ்க்கு ஹர்ட் ஆயிருக்கும். தினேஷ் வந்து நம்ம 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றோம், அதுல எதுக்கு ஒரு 3வது மனுஷர் உள்ள வராரு, அந்த 3வது மனுஷர் உள்ள வரும்பொழுது நீ தானே சொல்லணும், அதாவது வீணா வந்து பவுண்டரி செட் பண்ணும் அப்படின்னு தினேஷ் நினைக்கிறாரு. ரெக்ஸோடைய பாயிண்டிங் என்னவா இருக்குன்னா, வீணா வந்து அழுதுட்டு இருக்காங்களாம். ஸோ அழும்பொழுது வந்து ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு அவரு. ஒருத்தர் அழுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு பையனா செய்ய வேண்டியது வந்து போய் தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தினேஷ் பார்த்து செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது தினேஷ் வந்து அப்படின்றாரு, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு சினாரியோவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வீணா அங்க வந்து தேம்பி அழல, அப்படி தண்ணி கொடுக்குற அளவுக்கு அப்படி தேம்பி அழுதுட்டு இருக்காங்கன்னா போய் தண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி இல்ல. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு ஆறுதல், எதுக்காக நான் ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்ல. இன்னொரு விஷயம் வந்து சில ஆண்கள் வந்து நினைக்கிறாங்க, இந்த தண்ணி எடுத்து கொடுத்தா, இல்லைன்னா வந்துட்டு கார் டோரை திறந்து விட்டா, இல்லைன்னா வந்து சேர் இழுத்து போட்டா, இல்ல சூட்கேஸ் தூக்குனா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிக் மார்க், ஒரு ஜென்டில்மேனுக்கான டிக் மார்க் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. எஸ், கரெக்ட் தான். இதெல்லாம் வந்து ஆண்களுக்கான ஒரு நல்ல குணங்கள் தான். பட் இது வந்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கேலா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமானதே வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்காங்க, அவங்க எவ்வளவு தூரம் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கம்பானியன்ஷிப்பும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு உறவுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம பாக்குறோம், அங்க போயிட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்காக நம்ம போறோம் அப்படின்னா, அடுத்தவங்க பிரச்சனையில நம்ம மூக்க நுழைக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பிரச்சனைன்னு தெரியாம நம்ம போய் மூக்க நுழைக்க கூடாது. அண்ட் அவங்க கம்ஃபர்டபுளா இல்ல, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம உடனே அதுல இருந்து வந்துடணும், இல்லைன்னா கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும். எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா, தினேஷ் வந்து ரெக்ஸுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தாரு. உங்களால முடிஞ்சா நீங்க வந்து எங்க ரிலேஷன்ஷிப்குள்ள நுழைஞ்சு வீணாவை உங்க வசப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரெக்ஸ் சொல்லிட்டாரு, ஐ லாஸ்ட், என்னால அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தினேஷ் வந்து ரம்யா மேம் கேட்டாங்க, நீங்க எந்த தைரியத்துல இதை சொல்றீங்க, வீணா வேணா எடுத்துக்கோ அப்படின்னு, அது வீணா மேல இருக்கிற நம்பிக்கையான்னு கேட்டதுக்கு தினேஷ் வந்து இல்ல, அது எங்க மேல இருக்க நம்பிக்கைன்னு சொன்னாரு. அதை கேட்டு வீணாக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வரி வந்து வீணாக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தந்தது. இந்த எக்ஸ்பிரஷன் டாஸ்க் மாதிரி, அதாவது நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தது. நான் வந்து ரூடா இருந்தேன், நான் வந்து அழுதேன், நான் வந்து வருத்தப்பட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இதுல இந்த வாரம் வந்து நீங்க என்ன கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்டா வந்து சொல்லுங்கன்ற மாதிரி ரம்யா மேம் சொன்னாங்க. சிந்தூரி பிரியங்காவை பத்தி சொல்லும் பொழுது, லாஸ்ட் வீக் நடந்த டாஸ்கை வச்சு வந்து ரொம்ப மேனிபுலேட்டிவா இருக்காங்க, அவங்க வந்துட்டு பேக் பைட்டிங் பண்றாங்க அப்படின்னு பல அக்யூசேஷனை பிரியங்கா மேல வச்சாங்க சிந்தூரி. வைக்கவே வந்து பிரியங்கா பேசும்போது ரொம்ப இன்டென்ஸா பேசுறாங்க. அவங்கள போயிட்டு ஒரு சண்டை நடக்கும்போது என்னால ஸ்டாப் பண்ணி நீ பண்ணாத இது பண்ணாத என்னால சொல்ல முடியல. அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து ரொம்ப என்ன மேனிபுலேட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்கிட்ட அவங்க பர்சனலா விஷயம் பேசும்பொழுது எங்க 2 பேரும் பத்தி மட்டும் பேசாம நிறைய பேரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரியங்காக்கு அது ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சிந்தூரியை பத்தி சில விஷயங்கள் வந்து பிரியங்கா சொல்லியிருக்காங்களாம். அந்த விஷயங்கள் சொல்லி என்ன சிந்தூரியை பத்தி தப்பா நினைக்க வைக்கிறாங்களோ, அது எனக்கு ப்ராசஸ் ஆகி நான் அவங்கள வேற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரியங்கா பண்றாங்க அப்படின்றது வந்து வைக்க சொன்னாரு. இந்த இடத்துல வந்துட்டு பிரியங்கா மேனிபுலேட்டிவா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இவர் மேனிபுலேட் ஆகுறாரு. மேனிபுலேஷன் சொல்றதை விட நம்மளோட பர்சன் அப்படின்ற போது அவங்க வந்து இன்னும் ஓப்பனா, பிரியங்கா இன்னும் ஓப்பனா இருந்திருக்காங்க, நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்றத ஓப்பனா அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. அதை மேனிபுலேஷனா வைக்க பார்த்திருக்கலாம்.
அதுக்கப்புறம் ரம்யா மேம் அந்த வார்த்தை சொல்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரீகன்சிடர் பண்றீங்களான்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு வெக்கே சொன்னாரு, அந்த மேனிப்புலேட்டிவ் அந்த வேர்டை வந்து நான் திரும்பி வாங்கிக்கிறேன், நிறைய மத்தவங்களை பத்தி பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பிரியங்கா வந்துட்டு அவங்க தரப்பு விளக்கத்தை தந்தாங்க. என்னதான் வந்து நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் என்ன பண்ணிருக்கணும்னா என்னை கூப்பிட்டு பேசியிருக்கணும். அவர் வந்து அந்த எஃபர்ட்டே எடுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்துட்டு நானா கூப்பிட்டு பேசும்பொழுது கூட சிந்தூரி கிட்ட போய் சார்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. ஆனா இவரை நான் வந்து உண்மையாவே தான் விரும்பினேன். ஆனா எனக்கு இவர் வேணாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ண பிறகு இவ்வளோ ஹர்ட் எனக்கு கொடுத்த பிறகு எனக்கு வேணாம். ஏன்னா இவர் வந்து இந்த விஷயத்த மட்டும் தப்புன்னு சொல்ல, அவர் வந்து என்ன வந்து மேனிப்புலேட்டிவ் சொல்லிட்டாரு, ஃபேக் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை பத்தி சொல்லிட்டதுனால நான் உண்மையா இருந்தும் வந்து என்னை பத்தி இவர் இப்படிலாம் பேசினதுனால எனக்கு இதுக்கு மேல வேணாம் அவரு அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ரம்யா மேம் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்தது. நம்ம இந்த வாரம் ஃபுல்லா அதை பத்தி தான் நம்ம பேசிட்டோம். வெக்கே சிந்தூரி பிரியங்கா வச்சு நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய சஜஷன்ஸ், நிறைய கிளாரிட்டி, நிறைய லெசன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. அதுதான் ரம்யா கிருஷ்ணன் மேமும் சொன்னாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்டுக்கும் பார்ட்னருக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்த வந்து சார்ட் பண்ண வேண்டியது அந்த பையனோட கடமை. அவங்க ரெண்டு பேரும் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணாம அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக வேண்டியது வந்து அந்த பையனோட கடமை தான். அதை விட இதை என்னால் சமாளிக்க முடியாதுன்னு ரன் அவே பண்றது கரெக்டான சாய்ஸ் கிடையாது அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. டாஸ்க்ல வந்து தினேஷும் வந்து சொன்னாரு, நானும் வந்து இந்த வாரம் நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன். பிகாஸ் ரெக்ஸுக்கு வந்து வீணா வந்து பவுண்டரிஸ் டிரா பண்ணல, அது வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வீணாவும் அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இங்க பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் வந்துட்டு என்னோட விஷயத்த கரெக்டா தான் வந்து நான் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன் ரெக்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ரெக்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது ரெக்ஸ் சொன்னாரு, எனக்கு வீணா வந்து ஒரு தெளிவான ஒரு நோ சொல்லலை அப்படின்னு சொல்லவும் ரம்யா மேம் சொன்னாங்க, எப்போ வந்து வீணா எனக்கு தினேஷ் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் தினேஷ் தான் டேட் பண்றேன்னு சொல்லிட்ட பிறகு இதை விட ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு என்ன வேணும், இதுக்கப்புறம் வந்து மூவ் ஆன் பண்றது தான் கரெக்ட், ஒரு பெண்ணோ ஆணோ நோ சொல்லிட்டா அது நோ தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான விளக்கத்தை ரம்யா மேம் தந்தாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் மூமெண்ட்னா ஒரு ஹார்ட் கிவிங் டாஸ்க் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா தேஜஸ் நேஹா நேமுக்கு பதிலாக டப்புன்னு வீணா நேம் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், நான் நேஹாக்கு தான் இந்த ஹார்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்காக சாரி சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் நேஹாவும் வந்துட்டு அது ரொம்ப பெருந்தன்மையா நான் இந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இது வந்து மிஸ்டேக் தான், இது வந்து தவறுதலா அவர் சொன்ன விஷயம் தான். ஏன்னா நிறைய தடவை சிந்தூரியே ரூம்ல வந்து வீணாக்கும் நேஹாக்கும் கன்ஃபியூஸ் ஆயிருக்காப்ல. அதனால இந்த நேம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கிறது சகஜம் தான், அதனால இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேஹா சொன்னாங்க. பிரியங்கா வந்துட்டு தன்னோட ஹார்ட்டை பிராவோக்கு கொடுக்கறதா சொன்னாங்க. இதுதான் வந்து பிளாட் ட்விஸ்டே. உடனே வெக்கேக்கு கொஞ்சம் அது கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெக்கமும் வந்து சொன்னாரு, அவ்வளவுதான் அவங்க மூவ் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் தான் கேட்டேன், அவங்க மூவ் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் அதுக்கு பிரியங்கா சொன்னாங்க, நான் நல்ல கிளாரிட்டி கொடுத்து தான் நான் வந்து பிராவோக்கு இந்த ஹார்ட்டை கொடுத்தேன். அவர் வந்து நிஜமாவே வந்து நான் லோவா இருக்கும் பொழுது அவர் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியில கொண்டு வரதுக்கு அவர் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாரு. ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து நான் ஜென்யூனா பாராட்டுறேன், அதுக்காக அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க ஹார்ட்டை போயிட்டு பிராவோ கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிந்தூரியா அண்ட் வெக்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து நாங்க எங்க ஹார்ட்டை யாருக்கும் கொடுக்க விரும்பல அப்படின்னு அவங்களே அவங்க ஹார்ட்டை வச்சுக்கிட்டாங்க. இப்போ மோனிஷாவும் ரெக்ஸும் வந்துட்டு திரும்பவும் ஓகே நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், இனிமே வந்து ஷோல இருக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஜோடி ஆனாதான் வேற வழி கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹார்ட்டை கொடுத்துக்கிறாங்க. பிரியங்காவை பார்த்து வெக்கே வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான், நான் ஸ்பேஸ் தான் கேட்டேன், பிராவோ கிட்ட ஹார்ட் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பிரியங்கா வந்து அங்க கிளாரிஃபை பண்ணாங்க, நான் வந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு தான் கொடுத்தேன், அதனால நான் மூவ் ஆன்லாம் ஆகல, நான் அங்கேயே தான் நிக்கிறேன் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு வெக்கேக்கு கன்வே பண்ணாங்க. ஸோ இதன் மூலமா வெக்கே கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா பிரியங்கா அண்ட் வெக்கே பேட்சப் வந்து திரும்பி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நமக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரோமோலாம் பார்த்துட்டோம் என்ன நடக்க போகுதுன்னு, அதனால திரும்பி இவங்க வந்து பேட்சப் பார்க்க தான் போறாங்க. எப்படி பேட்சப் ஆகுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா வந்து தினேஷ் அண்ட் வீணா ரொம்ப நேரம் அந்த பவுண்டரிஸ் ப்ராப்ளம் பத்தி பேசினாங்க. ரெக்ஸை வந்து நீ உள்ள வர விடக்கூடாது நம்ம ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றதுல தினேஷ் வந்து ரொம்ப கிளியரா இருந்தாரு. ஸோ தினேஷ் வந்து ரொம்ப அழகான கிளாரிட்டி கொடுத்தாரு வீணாக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல பேர் மினிமமே வந்துட்டு இந்த பவுண்டரிஸ் செட் பண்றது தான். ஸோ இதையே நீ பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம், இது பண்ணாம நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தமுமே இல்லை. தெளிவா வந்து நீ ரெக்ஸ் கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான், இது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீ தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே வீணா வந்து சாரி கேட்குறாங்க. ஆனா தினேஷ் சொல்றாரு, சாரி வந்து சொல்யூஷன் கிடையாது, நீ என்ன பண்ண போற, இதுக்கு மேல எப்படி நடந்துக்க போற, அதை வச்சுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி வேற யாராவது இருந்தா இந்த விஷயத்த எப்பவோ சொல்லியிருப்பாங்க. ஆனா தினேஷ் இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ நாள் கொடுத்து வீணாக்கு அதை ரொம்ப பொறுமையாவும் அவர் சொன்னாரு. ஸோ அந்த விஷயத்துக்கு தினேஷை பாராட்டணும். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த பாண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஒரு டைம்
டைம்ல கோச்சிக்கிட்டு வீணா வந்துட்டு எல்லாம் என் மேலதான் தப்புன்னு சொல்றல, நீ போ என்ச்சி அப்படி சொல்லிட்டாப்ல. அப்புறம் திரும்பவும் பின்னாடியே ஓடுறாங்க, நீ போகாதவா அப்படின்னு இழுக்கிறாங்க. ஸோ அந்த கூடல் ஊடல் அது எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப ரியலாவே இருந்தது. அண்ட் ஃபைனலி வீணா வந்துட்டு சாரி சொல்லிட்டாங்க, நான் இதை கண்டினியூ பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம் இனி வர எபிசோட்ல வந்து வீணா எப்படி டெக்ஸ் கிட்ட பேசுறாங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் தினேஷ் அண்ட் வீணாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மாறப்போகுதுன்னு தெரிய போகுது. என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மொத்தத்துல கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா தினேஷ் தான் சொல்லணும். தினேஷ் வந்து ரொம்ப அழகா வீணா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி டைரக்டாவே நிறைய இடத்துல வீணா வந்து அப்ப என் மேலதான் தப்பு சொல்றல அப்படின்ற போது இல்ல இல்ல அப்படின்லாம் பூசி மழுப்பாம, ஆமா உன் மேலதான் தப்பு, நீ தான் பவுண்டரிஸ் செட் பண்ணணும், நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது உன் கூட தான், ஸோ நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும், நான் போய் எக்ஸ் கிட்ட பேச முடியாது, ஸோ நீ தான் பவுண்டரிஸ் செட் பண்ணும் அப்படின்னு அழகா சொன்னாரு. இஸ் அ கம்ப்ளீட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், இஸ் அ கிரீன் ஃபிளாக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம இந்த நேஹா வந்து பெருந்தன்மையா தேஜஸ்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் கொடுக்குறேன், அவர் தெரியாம தான் வீணா நேம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட்டுமே வந்து ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா தான் நான் பாக்குறேன். ரெட் ஃபிளாக் மூமெண்ட்னா ஒருத்தருடைய ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிறது, தொடர்ந்து அவங்க வேணான்னு சொன்ன பிறகும் நிறைய தடவை வார்ன் பண்ண பிறகும் அவங்க ரிலேஷன்ஷிப்ல திரும்பவும் நுழையிறது வந்து ரெட் ஃபிளாக் மூமெண்டா பாக்குறேன். காமெடி மூமெண்ட்னா கண்டிப்பா வந்து தேஜஸ் டக்குன்னு வீணா நேம சொன்னதுதான், நேஹா நேம்க்கு பதிலா கன்ஃபியூஸ் ஆகி வீணா நேம் சொன்னதுதான் அந்த குபீர் சிரிப்பு மூமெண்டா இருந்தது. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ குபீர் சிரிப்பு மூமெண்ட். சர்ப்ரைசிங் மொமெண்ட்னா வந்துட்டு தினேஷ் ரெக்ஸுக்கு கொடுத்த ஓப்பன் சேலஞ்ச், எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சா நீங்க எங்க ரிலேஷன்ஷிப் குள்ள நுழைஞ்சி வீணாவை தூக்கிட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தார்ல, ஸோ அது வந்து பயங்கர சர்ப்ரைசிங் மொமெண்டா இருந்தது. ஓவராலா இந்த எபிசோட்ல நீங்க வந்து எதை ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை திரும்ப மீட் பண்றேன். நான் டான்ஸ் பாய் ஃப்ரம் ஜெமிமா. டேக் கேர்.